ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம கிச்சன் என்ன பார்க்க போகிறோம்னா, இட்லிக்கு சூப்பராக ஒரு 10 நிமிஷத்தில் சாம்பார் எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சாம்பாருக்கு பருப்பு எதுவுமே தேவையில்லைங்க. சூப்பராக செஞ்சிடலாம். 10 நிமிஷத்தில் இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கடை சாம்பார் மாதிரியே அவ்வளோ ருசியாக இருக்குங்க. பாருங்கள், பார்க்கும்போதே எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்களா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனையும் தட்டி விட்டுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் ஒரு பெரிய வெங்காயம், நல்லா நார்மல் பெரிய சைஸ் வெங்காயம் 1 எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 3 தக்காளி போட்டிருக்கேன். 3 பச்சை மிளகா, ஒரு 4 பல் பூண்டு போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 25 பல் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். 3 ஸ்பூன் சாம்பார் தூள், வீட்டில் அரைச்சது சாம்பார் தூள் தாங்க ஆட் பண்ணுறேன். இந்த தூள் எப்படி அரைக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டுனா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ 3 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போயே இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு 3 விசிலுக்கு இதை நல்லா கொலைய வேக வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம போய் இதுக்கு ஒரு பொட்டுக்கடலை பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நைஸாக மிக்சியில் பொடிச்சிட்டு வந்துடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா நைஸாக பொடிச்சிட்டு வந்தாச்சு. இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த பொட்டுக்கடலை பேஸ்ட் ரெடி பண்ணிட்டு வர்றதுக்குள்ளே இங்கிட்டு நம்ம வெங்காயம் தக்காளியும் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். நல்லா உங்கள்கிட்ட மத்து இருந்துச்சுன்னா அதை வச்சு கடைஞ்சி விட்டுக்கோங்க. இல்லை மேஷர் இருந்தாலும் அதை வச்சு கூட கடைஞ்சி விட்டுக்கலாம். நான் இதை மிக்சியில் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்க போகிறேன். பாருங்கள், நல்லா மிக்சியில் இதை போட்டு ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் அரைச்சிக்கோங்க. நான் சூடாக இருக்கும் போதே அரைச்சிட்டேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா ஒரு சட்டி வச்சுக்கோங்க. சட்டியில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு 1 ஸ்பூன், சீரகம் அரை ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சாம்பார் 10 நிமிஷத்தில் இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க. பெருங்காயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணியிருக்கேங்க. நான் வரமிளகா 2 பிச்சு போட்டிருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. நல்லா இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு, அதை இதில் ஆட் பண்ணிடுங்க. அந்த பருப்பு வேக வச்ச தண்ணி இருக்குது இல்லையா, அதையும் இதில் கலந்து விட்டுருங்க. இப்போ இது எல்லாத்தோட பச்சை வாசனையும் போட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு சாம்பாருக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா கொதித்து இந்த பச்சை வாசனை எல்லாம் நல்லா போய் வரணுங்க. ஏற்கனவே வெந்ததுனால 5 நிமிஷத்தில் கொதிச்சா மட்டும் போதும். ஸோ இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம அந்த பொட்டுக்கடலை பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்தோடனே இறக்கி விட்டுங்க. ஏன்னா ரொம்ப கொதிச்சிருச்சுன்னா ரொம்ப கெட்டியாயிரும். நல்லா ஒரு 2 கொதி அந்த பச்சை வாசனை போகிற அளவு கொதிச்சதுக்கப்புறமா கொத்தமல்லி தூவி விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக இட்லி சாம்பார் ரெடிங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் என் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பரான இட்லி சாம்பார் ரெடி.